வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். வாங்க சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருணக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பட்டையாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் வாங்கியிருந்தது வந்து குட்டி கருணக்கிழங்கு. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு எப்பவுமே வாங்கிட்டோம்னா உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நாள் வச்சு செஞ்சிங்கன்னா தான் அந்த காரத்தன்மை நமக்கு இருக்காது. இல்லைன்னா வந்து நாக்கு ஒரு மாதிரி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பூண்டும் சோம்பும் வந்து கொஞ்சமாக தட்டி போடுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து இதில் இந்த பூண்டு அதெல்லாம் வந்து தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கருணக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருணக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா கருணக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி இதை வந்து பாயில் பண்ணலை. பாயில் பண்ணி போட்டோம்னா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நான் பாயில் பண்ணாமல் அப்படியே போட்டதுனால தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா தண்ணிலாம் உறிஞ்சி ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஒரு வதக்கி விடுங்க. நடுவில் எடுத்து கிண்டி விட்டிங்கன்னா தான் அடியில் வந்து ஒட்டாது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. ரொம்பவே எம்மியாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இது சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சப்பாத்தியில் கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லெமனும் வந்து புளிஞ்சு விட்டிங்கன்னா அந்த காரத்தன்மை இருக்காது. இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு பாய்.